யார் ரமலானை அடைந்தும் தன்னுடைய பாவங்களுக்கு பாவமுற்றி பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர் நாசம் உண்டாகட்டும். அது இறக்கம், சரியான இறக்கம். உம்மத்தோட அப்படி இறக்கம். ஆனா நிறைய சாமம் விட்டாங்கன்னா இதுல அவ்வளோ பரக்கத்து இருக்குது, இதுல அவ்வளோ பாவ மன்னிப்பு இருக்குது. எவன் இந்த ரமலான பயன்படுத்தலையோ அவன் மூடேறியான். அதனால அவனுக்கு சாபம் விடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் இந்த நபியுடைய சாபத்துடைய அழுத்தம். எனவே ரமலான் அடைவதனால எல்லாருக்கும் பாவம் மன்னிக்கப்படுவதும் இல்லை, எல்லாரும் சீரேறியாகிறதும் இல்லை. அமல்களை கொண்டு திட்டமிட்டு ரமலான பயன்படுத்தலா குளிக்க வந்து தேர்ந்த பூசினது போல ரமலான் போற நேரத்துல அந்த ரமலான் எங்களுக்கு பதுவான் செஞ்சுட்டு போகும், சாபம் செஞ்சுட்டு போகும். அந்த ரமலான் அடைஞ்சிருக்கிறோம், ரமலான பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு வாய்ப்பு. எங்களை தூய்மைப்படுத்தணும், பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்தணும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரமலானுடைய காலத்துல எங்களை தூய்மைப்படுத்த, எங்களை பரிசுத்தப்படுத்த ஆக பிரதானமான ஒரு அமல் இருக்குமென்றா அது பகல் காலத்துலேயும் மற்ற விஷயங்களை தூரமான விஷயங்களை விட்டுட்டு நான் அடிப்படையான விஷயங்களை விலகிக் கொள்வோம். யாரு ஈமானோட அல்லாஹ்விடத்துல நன்மையை ஆதரவு வச்சு பகல்கால நோக்குகளை நோக்குகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறார். எங்களை பருவ வயது அடைந்த போகல வகுப்புக்கு போகும், பகுதி நேர வகுப்புக்கு போகும். இதுக்காக வேண்டி உள்ள கஷ்டப்படும் என்று நாங்கள் சகஜத்துக்கு சகஜத்திற்கு எழுப்பல்ல. எங்களை போல கஷ்டவாதிகள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அல்லது நான் ஒட்டிக்கு போற வேலைக்கு போறவரால் அதனால நோக்கு கஷ்டம் இல்லை. இந்த வாழ்க்கை மனசுக்கு இல்லாமல் போயிடும். சரீரம் அனுமதித்தவர்கள் இருக்கிறார். ஆக வயசு போனவர்கள் நோயாளி, நோக்கு குடிக்க இயலாது. அதே போல விசுவாசுடைய பிரச்சனையுடையவர்கள், மாதாந்த பிரச்சனை, அதாவது பிறந்தவர் இந்த பிரச்சனையுடையவர்கள், அதே போல பால் குடிக்கக்கூடிய தாய்மார் சரிய சில வரையறைகளோடு அவர்களுக்கு அனுமதி தந்திருக்கு. அது இல்லாம ரமலான்ல நாங்க நோக்க விட்டுட்டு என்ன அமல்கள் செஞ்சு வேலை என்ற அந்த காலத்துல பிரதானம் பகலுடைய நோக்கு. லேசான தலைவலி, லேசான காற்றை, லேசான சளி இருக்கலாம் எங்களோட நோக்குகள் விடப்படக்கூடாது. எனவே பகல் கால நோக்கு எங்களோட குழந்தைகளை நாங்க பழக்கணும். இன்னைக்கு நாங்க மிச்சம் வயசாகிறது சந்தோஷமாக பெருமையாக சொல்றோம். எப்படி சொல்றோம்? சின்ன காலத்துல எனக்கு புத்தி தெரிஞ்ச காலத்திலிருந்து நான் தான் ரொம்ப விட்டதே இல்லை. எங்கட பாப்பாமார், எங்கட அப்பாமார் எங்களை பழக்கினாங்க. ஆனா இன்னைக்கு எங்கட பிள்ளைய பார்த்து பாவப்பட்டு சரிதாகப்பட்டு நாங்க நோக்க பழக்காம விட்டோம். பெரியவர்களாக ஆனதன் பின்னாலேயும் அவங்க நோக்க பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. நோக்க பிடிக்காம இருந்தா அதற்கான குற்றம் எங்களுக்கு நல்லா விளங்கிக் கொள்றோம். சகாபாக்கள் எப்படின்னா அவங்க சின்ன பிள்ளைகளை எப்படி பழகினாங்களா சரியான ரிவாயத்துகள் அவர்களே பிள்ளைகளை பராந்து காட்டுறதுக்காக வேண்டி நாங்கள் களிமண்களால் பொம்மைகளை செஞ்சு கொடுப்போம். இப்பதானே மாற்றலாம் பராக்கு எத்தனையோ இருக்கு. ஹராமான பராக்கும் இருக்குது, ஹலாலான பராக்கும் இருக்குது. சகாபாக்கள் சொல்றாங்க களிமண்களால் நாங்க பொம்மைகளை செய்து கொடுத்து எங்க பிள்ளைகளை பராக்கு காட்டுவோம். நோக்கம் பழக்கிறதுக்காக ஒரு பொம்மை உறுதியானதா எங்க பிள்ளைகளை தூங்க வைப்போம். அவனை நேரம் போகணும், அவங்க ரமலானுடைய நோக்கம் பழக்கிறதுக்காக. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க பருவ வயது அடைஞ்சா 7 வயசுக்கு பழக்கணும். 7 வயசாகினா நோக்கு பிடிக்கிற காலம் தான். 10 வயதானா எப்படி தொழுகு விடுபட்ட
வழியை சொல்லுகிறதோ இதே போல நோக்கம் விட்டாலும் அழிக்கவே